Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1008 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம பிக் மாம் பாத்தீங்கன்னா இன்னும் மார்க்கோ கிட்ட பேசிட்டு தான் இருக்கா. சண்டை இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஏப்பா மார்க்கோ, நீ இதுக்கு முன்னாடி ஒயிட் பியர்டோட பைரட்ல இருந்தவன். அப்படி இருக்கும்போது உனக்கே தெரிய வேண்டாமா? இப்ப வந்திருக்கவனுங்க எல்லாம் பொடுசுங்க, ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டானுங்கன்னு. ஏன் அப்படி தேவையில்லாம வந்து உசுர விட போறேன்னு ஒண்ணு. அட பிக் மாமு, நீ எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நாங்க என்ன இப்ப ஒயிட் பியர்டோட பைரட் இல்லன்னு சொல்ல வரியா? நாங்க இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளானைக்கு இல்ல, எப்பவுமே ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் தான். நாங்க என்ன வேணாலும் எதை வேணாலும் பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்குதுமா. என்னப்பா பண்றது? உயிரோட இருக்க, நல்லா வாய்கிலேயே வண்டையா பேசுற. நீ செத்து போயிட்டீங்கன்னா இந்த பஞ்சாயத்து இல்ல பாத்தியா? அதனால அவனை இங்கேயே போட்டு தள்ளிடுறேங்கிற மாதிரி சொல்லுவான். நான் பைரட்டு, என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ரெண்டு பேர்த்துக்கு நடுவுலயும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா மார்க்கோ பிக் மாமே இங்கேயே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டான்னா உள்ளுக்குள்ள சேதாரங்கள் கொஞ்சம் குறையும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம பைலுக்கு இந்த போர்ல என்ன ரோல் பிளே பண்றான்னு கூட அவனுக்கு தெரியல. ஆனாலும் நான் சண்டை போடுவேன்பா. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்ம ஸ்டார் ஹேட்ஸ் மத்தவங்க எல்லாத்த விடையும் இவன் நல்லா ஸ்ட்ராங்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதுக்காக உனக்கெல்லாம் அடிபணிஞ்சு போக முடியாதுன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல சண்டை. இங்க அவ பாத்தீங்கன்னா ப்ரோமீத்தியஸோட ஃபயரை யூஸ் பண்ணி அடிப்பா. மார்க்கோ அவனோட ப்ளூ ஃப்ளேமை யூஸ் பண்ணி அடிப்பான். ரெண்டு பேர்த்தோட சண்டையும் பயங்கரமா இருக்கும். அவன் இன்னும் கடுப்பேத்துற மாதிரி அவளை பேசிக்கிட்டே சண்டை போட்ட உடனே அவ வெறியாயி இன்னும் ஃபயரை யூஸ் பண்ணுவா. பட் என்னதான் இருந்தாலும் ப்ரோமீத்தியஸை வந்து பிக் மாம் உயிர் கொடுத்து உருவாக்கி இருக்கா. ஆனா நம்மள விஷயத்துல அப்படி இல்ல. அவனோட பவரே ஃபயர் தான். அதனால அவளுக்கே டஃப் கொடுத்து அவளை அடிச்சு திருக்க விடுவான். சோ அந்த ஃபயர் பவரை தாங்க முடியாம ப்ரோமீத்தியஸ் பாத்தீங்கன்னா அங்கேயே மட்டை போனா போயிட்டு போகுது, நான் உன்னைய காலி பண்ணிடுறேன்னு பொசுக்குன்னு வந்து புடிச்சிட்டா. இதுதான் சண்டை போடும்போது எப்பவுமே அலாட்டா இருக்கணும். என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியா, இதோட நீ காலி. டே பெரஸ்பரம், நான் பெத்த முட்டா பாயல, போட்டு தள்ளுறா இவன் என்ன ஒண்ணு எய்ம் வச்சிட்டான். அவ்வளவுதான். அவனுக்கும் அவளுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இதோட மார்க்கோ காலின்னு. ஆமா, மார்க்கோ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபயர். பிக் மாம் வந்து வெறுங்கையாலேயே புடிச்சிருக்கான்னா அப்ப ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி புடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலா தான் அவனை பிடிக்க முடியாது. பாவம் அவனும் தப்பிக்க முடியாம முக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி உள்ள காட்டுறாங்க. அங்க இன்னுமே அப்புவ விரட்டுன்னு எல்லாம் காட்டுத்தனமா விரட்டிட்டு இருக்காங்க. அந்த கிறுக்கு பயலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன விடுங்கடா விடுங்கடான்னு கதறிக்கிட்டே ஓடுவான். அத்தனை பேரும் புழுதியை கிளப்பிட்டு வருவாங்க. அதுலயும் ஜோரோ ட்ரேக் வந்து எவ்வளவு பெரிய ஆளுங்க. அவனுக்கு தான் மெயினா பஞ்சு வந்து வேற லெவல்ல அட்டாக் பண்ணுவானுங்க. இவங்களுக்கும் அவனுக்கும் பயங்கரமான சண்டை. நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் அவன் இப்பதான் பேசுவான். அடே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தனை அட்டாக் பண்றது சரியில்லை. அதனால ஒவ்வொருத்தனா வாங்கடாமா. ஆமா, இவன் பெரிய உத்தம. இவன் சொன்ன உடனே ஒவ்வொருத்தரா வந்து சண்டை போடுவாங்க. போடா விளக்கன்னு சொல்லிட்டு வெறித்தனமா தான் சண்டை நடக்கும். ட்ரேக் எல்லாம் சொல்லி தான் அடிப்பான். எனக்கெல்லாம் முன்னாடி இருந்தே உன்னைய சுத்தம் அப்படியாது. எப்பண்டா சிக்குவேன்னு வெயிட்டிங்ல இருந்தேன். சிக்கிட்டடா, இன்னைக்கு உன்னைய செதைக்காம விட மாட்டேன்னு. குயினும் இந்த சண்டையை வேடிக்கை மட்டும் தான் பாப்பானே தவிர அவனுக்கு வேற எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான். இங்க ஜோரோ அந்த ஆன்டிபாடியை குர்ரான்னு வெறித்தனமா அட்டாக் பண்ணுவான். அந்த டைம் தான் குயின் நோட் பண்ணுவான், இவன் தான் ரொரோனோவா ஜோரோன்னு. அதுக்கப்புறம் சஞ்சியோட போட்டோ வச்சு செக் பண்ணி பார்ப்பான். அப்பதான் தெரிய வருது இவன் ஜெர்மா 66ஓட ஈவில் ஆர்மியை சேர்ந்தவன். அப்போ வின்ஸ்மோக்கோட பையன் தான் சஞ்சி. அப்படின்னா இவனுல காலி பண்ணாலே அவனுக்கு டீமோட பலம் பாதி ஆயிரும். இப்பவே காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டான். அதே நேரம் உசோப்பு நமிய அந்த அல்ட்டியும் பேஜ் ஒன்னும் விடுறதா இல்ல. ஸ்டில் கண்ணா பின்னான்னு விரட்டிட்டே தான் இருக்காங்க. மெயினா நம்ம உசோப்பு பேஜ் ஒன்னு அட்டாக் பண்ணது அல்டிக்கு பிடிக்கல. அதனாலேயே நீ பண்ணதுக்காக 1 ட்ரில்லியன் டைம் நீ பண்ண அட்டாக்க நான் திருப்பி உனக்கு தர போறேன். அவ்வளவு கான்ல வர்றா. ஏமா தெரியாம பண்ணிட்டப்பா, இவ்வளவு வெறியாவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் பண்ணிருக்கவே மாட்டேன், என்னைய மன்னிச்சு அப்படின்னு எவ்வளவோ சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க விடுற மாதிரி இல்ல. அந்த டைம் அல்டி இருந்துகிட்டு உங்க கேப்டன் சொன்னானே இந்த மாதிரி கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு, அவன் எல்லாம் ஆக முடியாது, எப்பவுமே எங்களோட கைடோ தான் கிங் ஆஃப் த பைரட் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு நேரம் பயந்து வந்தவங்க செம கடுப்புல திரும்பி நின்னு அதெல்லாம் கிடையாது, எங்க கேப்டன் தான் கிங் ஆஃப் த பைரட்பாங்க. எங்க மறுபடியும் தைரியம் தான் சொல்லுங்க பாப்போம். சொன்னீங்கன்னா உங்களை ரெண்டா பிரிச்சிருவோம். அதனால மன்னிப்பு கேட்டுட்டு எங்க கைடோ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கால்ல விழுந்து கேளுங்க, கொஞ்சோண்டு தண்டனையோட விட்டுறோன்னு அவ்வளவு பயந்த உசோப்பு சொல்லுவான். டே, நாங்க எங்கடா போய் சொன்னோம், நீங்க தான்டா போய் சொல்றீங்க. என்ன ஆனாலும் சரி எங்களோட கேப்டன் தான்டா அடுத்த கிங் ஆஃப் த பைரட். விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எங்க தலைவன் இறங்கி அடிச்சானா கைடோவோட வாயெல்லாம் பீஸா சீஸா போயிரும், அது தெரியுமா அப்படின்னு வெறியோட நம்ம தலைவன் பேசிட்டு இருக்கான். எங்க இருந்து பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா நமிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவ பேசுற மாதிரி போர்ட்ரேட் பண்றாராமா. அவ வழக்கம் போல தூக்கி போட்டு மண்டே அடிப்பான். அவங்க சும்மா இருக்கணுமே, கடுப்பாயி எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பண்ணுவீங்கன்னு மறுபடியும் விரட்ட தான் செய்வாங்க. இப்ப என்னன்னா இவங்க இப்படியே ஓடிட்டே இருந்தா ஓடிட்டே தான் இருக்கணும். அதனால உசோப் என்ன பிளான் பண்ணுவான், நம்ம ரெண்டா ஸ்பிளிட் ஆகும், டிவைட் ஆகி அதுக்கப்புறம் அவங்கள பொழந்துகிட்டு சொல்லிட்டு அவன் முன்னாடி பிச்சுக்கிட்டு ஓடிடுவான். அட மூலகட்ட மூதேவி, ரெண்டு குரூப்பா ஸ்பிளிட் ஆகும்னு சொல்லிட்டு நீ மட்டும் ஏன்டா பிச்சுக்கிட்டு முன்னாடி ஓடனே, இப்ப நான் மட்டும் மாட்டிட்டேன்னு கதறுவான். சொல்ல போனா உசோப் பிளான் பண்ண மாதிரி அவங்க ரெண்டா தான் ஸ்பிளிட் ஆவாங்க. அல்டி நம்ம
நமிய ஃபாலோ பண்ணுவா, பேஜ் ஒன்னு உசோப்ப ஃபாலோ பண்ணி போவான். இது கண்டிப்பா மிஷன் இல்ல, நமக்கே நம்ம வச்சுக்கிட்ட ஆப்புன்னு சொல்லி கதறுவா. சரி அப்படியே கட் பண்ணி நம்ம ப்ரூக்க காட்டுறாங்க. அவன் காட்டு கத்து கத்திட்டு இருக்கான். என்னன்னா அந்த கோல்டு வைரஸால அஃபெக்ட் ஆன ஒருத்தன் அவனை போட்டு கடின்னு கண்ணா பின்னான்னு கடிச்சிட்டு இருப்பான். உடனே நம்ம சாப்பர் வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு ப்ரூக்கு ஓகேவா என்னன்னு கேட்டா, என் பக்கத்துல வராதே, நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இன்ஃபெக்டட் பீப்புள் மாதிரி மாற போறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளை என்னால ஹர்ட் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா பேசுவான். அட அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொன்னா இல்லவே இல்ல, நமக்கு இப்ப சுத்தமா டைம் இல்ல, சொல்ல போனா சதையும் இல்ல, இந்த மாதிரி மொக்க ஜோக் அடிக்க இது டைமும் இல்ல, நானும் ஒரு ஐஸ்வர்யா மாற போறேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மாற மாட்டேனே, ஏன்னா என்கிட்ட ஸ்கின்னும் இல்ல சதையும் இல்ல ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். ஒண்ணு ஆமாடா விளக்கண்ணே, உங்ககிட்ட பாடி டெம்பரேச்சர்னு கூட ஒண்ணு கிடையாது, நீ வெறும் செத்து போனோம், அதை பத்தி எல்லாம் நீ கவலையப்பட தேவையில்லைன்னு ஒண்ணு. ஓ அதான் என் பாடி எப்பவுமே சிலு குளுன்னு இருக்கா, ஆல்ரெடி நான் ஜில் கூல் காய், இதுல அவங்களும் வந்து கூலிங்கா வந்து கடிச்சாங்கன்னா எப்படி நீ அஃபெக்ட் பண்ண முடியும்? இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் கேவலமாவும் அசிங்கமாவும் தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு இன்வின்சிபிள், என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுமா. அப்பதான் சாப்பர் ஒரு விஷயத்தை யோசிப்பான். இப்போ ப்ரூக் வந்து கம்ப்ளீட்டா ஸ்கெலிட்டன், இப்போ அவனை இன்ஃபெக்ட் ஆனவங்க வந்து கடிச்சா கூட அவனோட டெம்பரேச்சர் மாற போறது இல்ல, டெம்பரேச்சர் மாறலன்னா வைரஸ் மல்டிப்ளை ஆகாது, ஐ மீன் அவனை அஃபெக்டே பண்ணாது. ஆனா நார்மல் ஹியூமன் பாடி அப்படி இல்ல, அவங்க பாடி கொஞ்சம் கொஞ்சமா கோல்டாக அந்த வைரஸும் அவங்க பாடியில மல்டிப்ளை ஆகி கடைசியில அந்த ஐசோனியா மாறிடுறாங்க. அப்படின்னா அவங்க பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண ஏதாச்சும் வழி இருக்கும். இப்ப என்ன ஒண்ணு புரியலன்னா, அது எப்படி அவங்களுக்குள்ள இருந்து இந்த மாதிரி பாடியை ஃப்ரீஸ் பண்ணுது அப்படின்ட்டு அந்த புல்லட்டை காமிச்சு, அப்படின்னா இது அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்ல வருவான். அப்ப நம்ம ரோபின் பார்த்துட்டு, சாப்பரு உன் கைய பாரும்பா, பார்த்தா அவனோட கையும் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆயிட்டு வருது. அப்படின்னா பய பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிட்டான். இவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மத்தவங்களை யாரு காப்பாத்துறது? ஐயோ என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு நம்ம ப்ரூக் அங்க கிடந்து காட்டு கத்திக்கிட்டு இருப்பான். சரி சாப்பர் ஓரளவுக்கு டிரைவ் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் அதை வச்சு அவன் மத்தவங்க எல்லாத்தையும் காப்பாத்தினானா இல்லையா, நம்ம நமியும் உசோப்பும் அல்டி பேஜ் ஒன்னுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆனாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.